வணக்கம். 3 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மாநில பேரிடர் நிவாரண நிதிக்கான நிதியை மட்டுமே மத்திய அரசு வழங்கியிருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தகவல். ஃபெஞ்சல் புயல் பாதிப்பிற்கு தேசிய பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை. புயல் வெள்ள பாதிப்புகள் தொடர்பாக விழுப்புரம் மாவட்டத்தில் மத்திய குழு ஆய்வு. ஆட்சியர் மற்றும் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர். கடலூரில் நீண்ட வரிசையில் நின்று நிவாரணப் பொருட்களை வாங்கிச் செல்லும் மக்கள். மாவட்டம் முழுவதும் சுமார் 2 லட்சம் பேருக்கு வழங்க ஏற்பாடு. கூட்டணி நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருப்பதாக திருமாவளவன் விளக்கம். அங்கே போனால் அள்ளலாமா, இங்கே போனால் வாரலாமா என்றெல்லாம் நினைப்பதில்லை எனவும் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அள்ளலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்னாவது. நாங்கள் 100 விழுக்காடு புரட்சியாளர் அம்பேத்கரை பின்பற்றக்கூடியவர்கள். சினிமா செய்தி பார்ப்பதில்லை என விஜய் ஆதம் அர்ஜுனாவின் விமர்சனம் குறித்த கேள்விக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பதில். மக்கள் தேர்வு செய்வதுதான் முதலமைச்சரானார் என்றும் விளக்கம். வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. தென் தமிழ்நாடு மற்றும் டெல்டா மாவட்டங்கள் அருகில் 11 அல்லது 12ஆம் தேதி வரும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் வரும் செவ்வாய்க்கிழமை முதல் மீண்டும் கனமழை. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் டிசம்பர் 10ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டில் வரும் 12ஆம் தேதி மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இன்றும் நாளையும் லேசான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. இருநூறு தொகுதிகளில் வெல்வோம் என இருமாப்புடன் பேசுவதாக விஜய் விமர்சனம். திமுகவின் கூட்டணி கணக்குகளை 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள் என்று அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேச்சு. கூட்டணி கணக்குகளை மட்டுமே நம்பி இருமாப்புடன் 200 வெல்வோம் என்று எகத்தால முழக்கமிடும் மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு என் மக்களோடு இணைந்து நான் விடுக்கும் எச்சரிக்கை. உங்கள் கூட்டணி கணக்குகள் அனைத்தும் 2026இல் மக்களே மைனஸ் ஆக்கி விடுவார்கள். களத்திற்கே வராதவர்கள் திமுகவை விமர்சிப்பதாக நடிகர் விஜயை மறைமுகமாக தாக்கிய அமைச்சர் சேகர் பாபு. 200 தொகுதிகள் அல்ல, 234 தொகுதிகளிலும் திமுக வெல்லும் என பேட்டி. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 200 என்ற நம்பிக்கை வீணாகும் என்று ஒரு சிலர் அதிமேதாவிகளாக களத்திற்கே வராதவர் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய நிலைப்பாடு 200 அல்ல, 234ஐயும் திராவிட முன்னேற்ற கழகம் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கைப்பற்றும் கைப்பற்றும் கைப்பற்றும். அரசியலில் எந்த பிளஸும் மைனஸ் ஆவதற்கு வாய்ப்பு கிடையாது. சினிமாவில் வேண்டுமானால் பெரிய நடிகர்கள் நடித்த படம் ஃபிளாப் ஆகலாம் என விஜய்க்கு அமைச்சர் ரகுபதி பதிலடி. கிளாம்பாக்கம் அருகே முடிச்சூரில் ஆம்னி பேருந்து நிலையம் திறப்பு. காணொலி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நூற்றாண்டு பேருந்து முனையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்து மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார்கள். தனியார் ஆம்னி பேருந்துகளை நிறுத்துவதற்கான வசதிகளை ஏற்படுத்தும் வகையில் புதிதாக 1,50,000 பேருக்கு ரேஷன் அட்டைகள். 1,28,000 பேரின் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டதாகவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல்.
முல்லைப்பெரியாறு அணையில் பராமரிப்பு பணிகளை அனுமதிக்காத கேரள அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். பராமரிப்பு பணிகளை உடனடியாக தொடங்க திமுக அரசுக்கு வேண்டுகோள். அதானி நிறுவனத்துடன் ஒப்பந்தங்கள் தொடர்வதை அமைச்சர் செந்தில் பாலாஜி மறைக்க முயற்சிப்பதாக தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றச்சாட்டு. திமுக அரசின் தவறுகளை கேள்வி கேட்பவர்களை வழக்கு தொடருவோம் என மிரட்டுவதாகவும் கண்டனம். இலங்கை கடற்படையால் 14 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். ராமேஸ்வரம் மீனவர்கள் வேலை நிறுத்தம். நாகை அருகே இந்திய எல்லையில் மீன்பிடித்த மியான்மர் மீனவர்கள் 4 பேர் கைது. துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்புடன் அழைத்து வரப்பட்டனர். சபரிமலையில் ஜனவரி 17ஆம் தேதி வரை ஆன்லைன் முன்பதிவு முடிந்தது. உடனடி பதிவு தரிசனத்திற்கு பக்தர்களின் கூட்டம் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு. இரண்டாவது டெஸ்டில் 337 ரன்களுக்கு முதல் இன்னிங்ஸை இழந்தது ஆஸ்திரேலியா. 157 ரன்கள் பின்தங்கிய நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸை தொடங்கியது இந்தியா. கூட்டணி நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்பதாக கூறிய விசிக தலைவர் திருமாவளவன் தங்களுக்கு பேராசை கிடையாது என தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் விசிக தலைவர் திருமாவளவன் கலந்து கொள்ளாததற்கு கூட்டணி அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியிருந்தார். இந்நிலையில் சென்னை அசோக் நகரில் நடைபெற்ற அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவன் கூட்டணி தேர்தல் எல்லாம் தங்களுக்கு இரண்டாம் பட்சம்தான் என கூறினார். எலெக்ஷன்ல மறந்துருக்க தேவையே இல்லை. எலெக்ஷன்ல கூட்டணியில் இருக்கணும், அதை ஜெயிக்கணும், இதை ஜெயிக்கணும், அது அல்ல பிரச்சனை. அது நம்முடைய முக்கியமான அஜெண்டா கிடையாது. ஆனா அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அந்த அஜெண்டா நமக்கு வேண்டாம், அது செகண்டரி தான்னாலும் கூட நாம எலெக்ஷனை சந்திச்சாகணும், கூட்டணியில தொடர்ந்தாகணும் போது அதுலயும் நாம தெளிவா இருந்தாகணும். அதுக்கான ஒரு ஃபைட்டிங் தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சண்டை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசிய அவர் மற்றவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு எதிர்வினையாற்ற தாங்கள் கட்சி நடத்தவில்லை என்று குறிப்பிட்டார். கூட்டணி நிலைப்பாட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தெளிவாக இருப்பதாகவும் திருமாவளவன் தெரிவித்தார். உங்க எதிர்பார்ப்புகள் எல்லாம் எதிர்வினை ஆற்றுவதற்காகவா நாங்கள் இயக்கம் வைத்திருக்கிறோம்? நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். நாங்கள் தெளிவாக இருக்கிற போது, உறுதியாக இருக்கிற போது நாங்கள் பதற்றப்பட வேண்டிய தேவையே இல்லை. எதை எந்த நேரத்தில் எப்படி அணுக வேண்டும் என்பது எங்களுக்கு தெரியும். கூட்டணி அமைப்பதில் பாமக நிறுவனர் ராமதாஸை பின்பற்ற சிலர் அறிவுரை கூறியதாக திருமாவளவன் தெரிவித்தார். தங்களுக்கு கூட்டணி அமைப்பதில் எந்தவித பேராசையும் இல்லை என்று விசிக தலைவர் தெளிவுபடுத்தினார். எங்களுக்கு எந்த பேராசையும் இல்லை. அங்கே போனால் அல்லலாமா, இங்கே போனால் வாரலாமா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாமா, ஐயோ இந்த வாய்ப்பை விட்டால் என்ன ஆவது? ஒரு தம்பி சொல்றாரு, இதுக்கு நீங்க டாக்டர் ராமதாஸை ஃபாலோ பண்ணணும். எவ்வளவு சரியான ஒரு ஐடியா கொடுக்கிறார் பாருங்க, ஆலோசனை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சுயமரியாதையை, தன்மானத்தை, கருத்தியலை யாரும் குறைத்து மதிப்பிட முடியாது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பாஜகவை காலூன்றாமல் தடுப்பதில் விசிகாவின் பங்களிப்பு முக்கியமானது என்றும் திருமாவளவன் தெரிவித்தார்.